நம்ம சேனல் உங்களை வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்ன டாபிக்னா பூண்டு வகைகளை பற்றியும் அதனுடைய பயன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பூண்டு நமக்கு எவ்வளவு நன்மைகளை தருகிறது, எப்படியெல்லாம் நமக்கு பயன்படுகிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை வகைகள் பூண்டு இருக்குது, எங்கெங்கே இது விளையக்கூடியதாக இருக்குது அப்படின்றத தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த பூண்டு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. அதுவும் நம் நாட்டிலே விளையக்கூடிய ஒரு பயிர் என்று கூட நம்ம சொல்லலாம். இந்த பூண்டை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இது எத்தனை மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது, எதற்காக நமக்கு பயன்படுகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் பூண்டு வகைகள் இருக்கிறது. இரண்டு பூண்டு வகைகள் தான் பெரும்பாலுமாக காணப்படுகிறது. ஒன்று நாட்டு பூண்டு, இன்னொன்று மலைப்பூண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒருதலை பூண்டு, கருப்பு பூண்டு என சில வகை பூண்டுகளும் இருக்கின்றன. பெரும்பான்மையாக நாட்டு பூண்டும் மலைப்பூண்டும் தான் நம்ம நாட்டில் காணப்படுகிறது. அதாவது நாட்டு பூண்டு நம்ம பிரதேசங்களில் சமவெளி பகுதிகளில் விளையக்கூடிய ஒரு பூண்டாக அமைந்திருக்கிறது. மலைப்பூண்டு என்பது கொடைக்கானல்கள் மற்றும் மலை பிரதேசங்களில் விளையக்கூடிய ஒரு பூண்டாக இருக்கிறது. அதுதான் நம்ம மலைப்பூண்டு அப்படின்னு சொல்கிறோம். கரும்பூண்டு என்றால் கொஞ்சம் இந்த பூண்டையே பதப்படுத்தி வைத்தவென்றால் அந்த பூண்டு கரும்பூண்டு என்றும் சொல்லப்படுகின்றது. இப்போ பார்த்திங்கன்னா பெருவாரியாக நாட்டு பூண்டில் ஃபஸ்ட்டு என்னென்ன பயன்கள், அதுக்கு என்னென்ன மருத்துவ குணங்களை நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். நாட்டு பூண்டின் முக்கியமான நன்மைகள் பார்த்திங்கன்னா முதல் நோய் எதிர்ப்பு சக்தி. இதில் நமக்கு இந்த பூண்டை சாப்பிடுவதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இரத்த ஆரோக்கியம். அதாவது இரத்தத்தை சீராக வைத்திருக்கவும் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகள் அனைத்தையும் கெட்ட கொழுப்புகளை குறைப்பதற்கும் இந்த பூண்டு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது அப்படி என்று சொல்லப்படுகிறது. சளி மற்றும் இரும்பல். அதாவது பூண்டை பாலில் காய்ச்சியோ அல்லது பச்சையாகவும் மென்று சாப்பிட்டால் நமக்குள்ளே இருக்கும் சளிகள் வெளியெடுத்து விடுவது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பூண்டை நம்ம ஒன்று அல்லது 2 ரெகுலராகவும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அப்படி ரெகுலராக எடுக்க முடியாதவர்கள் பச்சையாக எடுப்பது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரெகுலராக எடுக்கலாம் கூட வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாட்கள், இல்லை மாதத்தில் 2-3 நாட்கள் கூட எடுத்தால் ரொம்ப சிறப்பான பயன்களை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பச்சை பூண்டை சாப்பிட முடியாதவர்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா சமையலில் நம்ம நிச்சயமாக நான்வெஜ் செய்கிறப்போ நிச்சயமாக நம்ம இந்த பூண்டை சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் கொழுப்புக்களை கரைத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு இது உறுதுணையாக இருக்கும். அதனால் நம்ம நான்வெஜ் செய்கிறப்போ நிச்சயமாக பூண்டு சேர்ப்பது சிறப்பானதே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு பார்த்திங்கன்னா இல்லைனா பூண்டு குழம்பு, வத்த குழம்பு போன்ற பலவிதமான குழம்புக்களை சாதாரணமாக வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அதையும் வச்சு சமைத்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலைப்பூண்டு பலவிதமான நமக்கு பயன்களை தரக்கூடியதாக இருக்குது. இத்துடன் நம்ம செரிமான அமைப்பையும் பார்க்குற மாதிரி இருக்குன்னா நாட்டுப்பூண்டில் செரிமானம், அதாவது குடலில் உள்ள பாக்டீரியாக்களை ஊக்குவித்து அஜீரண கோளாறுகளை வயிற்று உபசம் போன்ற அனைத்து விதமான வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு அலசி ஆராய்ந்து நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்குவதில் நாட்டுப்பூண்டு பெரும் பங்கை வகிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆமாம், நமக்கு வயிறு உப்புசம், வயிறு வலி, அதாவது போன்ற வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் நமக்கு வந்துச்சுன்னா அதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு செரிமான அமைப்பிற்கு இந்த நமது நாட்டு பூண்டு மிகவும் சிறப்பாக பயன்படுது என்று சொல்லப்படுகிறது. அதாவது அப்புறம் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு, அதாவது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்கவும், அதாவது இன்சுலினை மேம்படுத்துவதும் இது உதவுகிறது. இந்த பூண்டு நமக்கு எப்படிலாம் உதவுதுன்னு பாருங்கள். இன்சுலினை மேம்படுத்த உதவுகிறது. அளவை சரியாக வைத்துக்கொள்வதற்கும் அல்லாமல் இன்சுலினை மேம்படுத்த உதவுகிறது என்று குறிப்பாக சொல்லப்படுகிறது. இதுதான் நம்மளுடைய நாட்டு பூண்டின் மருத்துவ குணமும் நன்மைகளும். இப்படிப்பட்ட நாட்டு பூண்டை நாம் வாங்கி சமைத்தோம் என்றால் நிச்சயமாக நல்ல பலன்களை பெற்று ஆரோக்கியமான உணவை உண்ணலாம் என்பதே உண்மை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாட்டுப்பூண்டுக்கு அப்புறம் பெருவாரியாக காணப்படுவது மலைப்பூண்டு. மலைப்பூண்டிலும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இதுலேயும் அதிகமாக இருக்குது. நல்ல பாக்டீரியாக்கள், அதாவது இது பாக்டீரியாக்களை மற்றும் வைரஸ் தொற்றுக்களை எதிர்த்து போராடுகிறது.
போராடி சளி, இருமல் மற்றும் காய்ச்சலிலிருந்து நமக்கு விடுபட வைப்பதற்கு இது நல்ல ஆற்றலை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. செரிமானம், அதாவது செரிமான கோளாறுகளை நமக்கு சரிப்படுத்தி நல்ல முறையில் செயல்பாட்டினை இருக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக இதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எதற்கு உதவுகிறதுனா, அதாவது புற்றுநோய் செல்களை உருவாக்காமல் தடுக்க உதவுகிறது. இந்த மலைப்பூண்டுல பெருவாரியாக புற்றுநோய் செல்களை உருவாக்க தடுக்க உதவுகிறது என்று மிக பெருவாரியாக சொல்லப்படுகிறது. மூட்டு வலிகளிலிருந்து, அதாவது மூட்டு வலி, வீக்கங்களை குறைத்து மற்றும் தசை வலிகள், கை கால் வலிச்சல், குடைச்சல் போன்ற அனைத்து விதமான மூட்டு வலி பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறப்பு மருந்து ஆயுர்வேதமாக செயல்படுகிறது என்பது சொல்லப்படுகிறது. பெருவாரியாக நாம் காணப்படுறது நம்ம நாட்டில் 2 பூண்டு வகைகள் தான். ஒன்று பார்த்திங்கன்னா நாட்டுப்பூண்டு, இன்னொன்று மலைப்பூண்டு. இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2 பூண்டுக்களும் எவ்வளவு மருத்துவ குணங்களை நிறைந்திருக்கிறது என்பதை நம்ம இன்றைய பகுதியில் நம்ம பார்த்தோம். அதனால் இப்படிப்பட்ட நல்ல மருத்துவ குணங்களை நிறைந்த நம்ம பூண்டுக்களை சமைக்கவும் அல்லது பச்சையாக சாப்பிட முடிந்தாலும் பச்சையாக சாப்பிடவும், அல்ல என்றால் சமைத்து சாப்பிடுவது. அதாவது வாரம் 1-2 முறை என்று மாதம் 3-4 முறையாவது குறைந்தபட்சம் நாம் இந்த உணவில் இந்த பூண்டை எடுத்துக்கொண்டு நலமாக வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இந்த உணவை நிச்சயமாக உணவில் இதை சேர்க்க வேண்டும் என்பதே இந்த வீடியோவினுடைய முக்கியத்துவம். இது போன்று நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தால் தான் நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகளையும் நம்ம சாப்பிட வைக்கணும். அவங்கள நிச்சயமாக பிள்ளைகளையும் சாப்பிட வைக்கணும். அவங்களுக்கு இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அவங்களும் எதிர்காலத்தில் இதுலேயும் உணவுப் பொருட்களில் இதெல்லாம் நம்ம சேர்த்து சமைக்கணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சு அதனுடைய பலன்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவங்களும் இதை பயன்படுத்தணுன்ற எண்ணம் ஏற்படும். நிச்சயமாக நம்ம சமைத்து சாப்பிடும் வரை நம் பிள்ளைகளுக்கும் இதை கற்றுத்தர வேண்டும் என்பது இந்த வீடியோவினுடைய முக்கியத்துவம். ஏன்னா இளைய தலைமுறைகளை காப்பதே நமது முக்கிய கடமையாக இருக்கிறது. அதனால் நிச்சயமாக நம்ம இந்த பூண்டின் பயன்களை சொல்லி சமைத்து அவர்களை உணவு உட்கொள்ள வேண்டும் என்பதே உண்மை. தொடர்ந்து இது போன்ற நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நமது சேனலில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.